நவராத்திரி 5th டேல சிகப்பு காராமணி சுண்டல் 2 வகையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருந்த காராமணியை மார்னிங் நல்லா உப்பு போடாம வேக வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல ஸ்வீட் சுண்டல் செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப்பு காராமணிக்கு 1/2 கப்பு வெல்லம் போட்டு தண்ணி ஊத்தி ஏலக்காய் பொடி போட்டு அந்த நல்லா இந்த மாதிரி திக்கார அளவுக்கு கொதிக்க விடுங்க. திக்கான உடனே அதுல கொஞ்சமா நெய் ஊத்திட்டு நம்ம வேக வச்சிருந்த காராமணியில பாதி எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியானதும் கடைசியா தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம ஸ்வீட் சுண்டல் ரெடி. அடுத்து நம்ம கார சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு மீதி பாதி வேக வச்சிருந்த காராமணியை அதுல சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. காரத்துக்கு ஆல்ரவுண்டர் பவுடர் போட்டிருக்கேன். இந்த பவுடர் ரெசிபிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட கார சுண்டலும் ரெடி. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.